வெல்கம் டு நிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து வச்சு எப்படி சத்தான ஒரு கஞ்சி ரெடி பண்ண போறோம்ன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கருப்பு உளுந்துல நமக்கு கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதால பெண் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது ரொம்ப முதுகு வலி இல்லாம பார்த்துக்கும். ஸோ நம்ம கருப்பு உளுந்த அப்படியே போடாமல் அதை இன்னும் முளைப்பயிர் கட்டி அதுக்கப்புறம் இன்னும் நம்ம அரைச்சோம் அப்படின்னா இன்னும் அதிகம் நமக்கு சத்து கிடைக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 1 hour போல் நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா கருப்பு உளுந்தை வாங்கிக்கோங்க, அதுதான் நமக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச உளுந்தை இந்த மாதிரி ஒரு 2 நாளுக்கு ஒரு ஈர துணியில் கட்டி வச்சு இந்த மாதிரி முளைப்பயிர் வர்ற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை 2 நாளுக்கு வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பவுடர் நல்லா ஈஸியாக கிடைக்கும். இப்போ நல்லா காஞ்சது. இப்போ காஞ்ச இஞ்சியும் நம்ம ஏலக்காவும் இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கினாலும் ஓகே. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ துருவி வச்சிருக்கிற தேங்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். தேங்காய் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். தேங்காய் வேண்டாங்கிறவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர், உளுந்து பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை தண்ணியில் டைரெக்டாக நீங்கள் கரைச்சி டைரெக்டாக பவுடரை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்படியும் பண்ணலாம். ஸோ இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நல்லா நமக்கு இது கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை 3 டீஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லமும் நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்திருக்கு. இப்போ நமக்கு நல்லா கொதிக்க ஏன்னா நம்ம பவுடராக தான் கலந்து போட்டிருக்கோம், நமக்கு சீக்கிரமா உளுந்து வெந்து வந்துடும். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்க தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் நிறையவே சேர்த்துருக்கேன், நல்லா டேஸ்டாக இருக்கும்ன்றதுக்காக. இப்போ நமக்கு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். சத்தான உளுந்து கஞ்சி ரெடி. இந்த உளுந்து கஞ்சியை வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம். ரொம்ப சத்தான ஒரு கஞ்சி தான் இது. இந்த உளுந்து கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.